இனிய வணக்கம் உறவுகளே. உலகெங்கும் வாழும் அனைவரையும் உலகம் என்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இந்த தலைப்பு என்னவென்றால், இன்று எடுத்த தலைப்பு 90 நாட்களுக்கு மேல் தங்க அனுமதிக்கும் 11 நாடுகள். வெளிநாட்டில் நீங்கள் நீண்ட நாட்கள் சுற்றுலா செல்ல விரும்புகின்றீர்களா? நல்ல செய்தி ஒன்று இருக்கின்றது. என்னவென்றால், சில நாடுகள் 90 நாட்களுக்கு மேல் சட்டபூர்வமாக தங்குவதற்கு சுற்றுலா விசாவை நீடிக்கும் வசதியை வழங்குகின்றன. தாய்லாந்து மிகவும் எளிதான விசா நீட்டடிப்பு முறையை கொண்டுள்ளது. கூடுதலாக 30 நாட்கள் தங்கலாம். மெக்சிகோ மொத்தமாக 180 நாட்கள் வரை தங்க அனுமதிக்கலாம். குவாத்தமாலா குறைந்த செலவில் 90 நாள் வரை விசா நீடிப்பு பெறலாம். நேபாளம் ஒரு ஆண்டில் 150 நாட்கள் வரை சுற்றுலா விசாவை நீடிக்க அனுமதிக்கின்றது. இந்தோனேஷியா, குறிப்பாக பாலியில் 30 நாட்கள் கூடுதல் தங்கும் விசா கிடைக்கின்றது. துருக்கி மருத்துவம் அல்லது சிறப்பு காரணங்களுக்காக விசா நீட்டிப்பு வழங்கப்படலாம். இந்தியா மருத்துவ சிகிச்சை அல்லது அவசர குடும்ப நிலைகளின் விசா நீட்டிப்பு பெறலாம். ஜோர்டான் எளிதாக 300 நாட்கள் கூடுதல் அனுமதி வழங்குகிறது. கம்போடியா 300 நாட்கள் அல்ல, 30 நாட்கள் ஜோர்டான். அதே போன்று கம்போடியா 30 நாட்கள் விசா நீட்டிப்பை பல முறை புதுப்பிக்க முடியும். நீண்ட கால பயணத்தை திட்டமிடுவதற்கு இந்த நாடுகள் சிறந்த தேர்வுகளாக இருக்கலாம். இந்த நாடுகளில் நீங்கள் எந்த நாட்டில் அதிக நாட்கள் தங்க விரும்புகிறீர்கள்? கருத்துக்களில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள பயண தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். இது உங்களுக்கு விருப்பமாயிருந்தால் உங்களுக்கு விருப்பமானவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். விருப்பமானவர்கள், உறவினர்கள், நண்பர்களுடன் மற்றும் இதனால் மற்றவர்களும் பயனடையக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமன்றி நான் இந்த வருடம் ஜனவரி மாதத்திலிருந்து பல பதிவுகளை விட்டிருக்கின்றேன். எனது பதிவு இணையதளம், அதாவது சேனல் குளோபல் லைட்னிங், தமிழில் உலக மின்னல். இவற்றில் நீங்கள் தமிழ், ஆங்கிலம் மூலம் நீங்கள் பல பதிவுகளை காணலாம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகின்றேன். எனவே தயவு செய்து மறக்காது பாருங்கள். இன்னும் பல விடயங்கள் உங்களுக்கு வர காத்திருக்கின்றது என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அன்புடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.